அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ரிஷபராசி. இந்த ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது, என்னென்ன கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட போகுது, அதனால உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது, இந்த ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களும், அதாவது கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும், ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும், மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். நீங்கள் ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்திருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க இந்த ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். மேன்மைக்கு சொந்தக்காரர் அப்படின்னா நம்ம ரிஷபராசிக்காரர்களை தான் சொல்லலாம். இந்த வருடம் பணவரத்து கூடும், செயல்திறன் அதிகரிக்கும். ராசிநாதன் சுக்கிரனால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு செயல் கூட இந்த ஆண்டு செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அரசு தொடர்பான பணிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். தொடர்பான விஷயங்கள்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. தொழில் வியாபாரத்தில் விரிவாக்கம் செய்யலாம் அப்படின்னா சில பேர் ஒரு சிலர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த ஆண்டு விரிவாக்கம் செய்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தேவையான நிதி உதவியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தேவையான சரக்குகளை வாங்குவீங்க. தொழிலில் உத்தியோகத்துலேயும் நல்ல ஒரு வரவு அதிகமாகக்கூடிய ஆண்டாக இருக்குது. அதே டைமில் நீங்கள் மற்றவங்ககிட்ட ஆலோசனை பெறும்போது ஒரு சில முடிவுகளை நீங்கிறது நல்லது. ஆனால் ஒரு சில சிக்கலெல்லாம் ஆலோசனை பெற்று தீர்க்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிச்சுமை குறைந்து காணப்படுவாங்க. நிலுவையில் இருந்த பணமெல்லாம் இந்த ஆண்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மிக கடுமையான பொறுப்புகள் சில பேருக்கெல்லாம் ஏற்படலாம். மேலிடத்திலும் சின்ன சின்ன உரசல்கள் அப்பப்போ ஏற்பட்டு மறையும். எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னம்பிக்கையை தவறவிடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கு. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் செய்து கொடுத்து அவர்களோட நன்மதிப்பை பெறுவீங்க. ஆன்மீக நாட்டமும் இந்த ஆண்டு உங்களுக்கு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையும் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். எதிலும் ஈடுபாட்டுடன் ஈடுபடுறதுனால நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு நெருக்கம் அதிகரிக்கும். வாக்குகள் கொடுக்கும்போது மிக கவனமாக இருக்கிறது நல்லது. சில பேர்த்துக்கெல்லாம் வாக்கு கொடுத்துட்டு உங்களால் காப்பாற்ற முடியலன்னா உங்களால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. அதனால் முடிந்த அளவு வாக்குகளை கொடுக்கும்போது பார்த்து நிதானமாக ஜாக்கிரதையாக கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வலிமையை பெற முடியும். பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியம் கூட இந்த ஆண்டு சாதகமான பலன்கள் அனைத்தும் கிடைக்கும். வரவேண்டிய பணவரத்து வந்து சேரும். செயல்திறன் அதிகரிக்கும். குரு சஞ்சாரத்தால் திருமணமாகாத பெண்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடைபெறத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் என்றைக்கோ செய்த ஒரு வேலை இப்போது உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனம் விட்டு பேசி எந்த ஒரு முடிவும் எடுக்கிறது உங்களுக்கு முன்னேற்றம் அடைய உதவும். அடுத்தவர்கள் ஆச்சரியப்படுத்தும் வகையில் சாமர்த்தியமாக பேசி எல்லா காரியத்திலையும் வெற்றி காண்பீங்க. அதனால் மற்றவர்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அரசியல் துணையினருக்கு தடைபட்டு வந்த காரியங்கள் அனைத்திலையும் தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ராசி அதிபதி சஞ்சாரத்தின் மூலமாக சாமர்த்தியமான பேச்சாலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பணவரத்து அதிகரிக்கும். உங்களுடைய செயல்திறன்களுக்கு ஒரு சில இடத்துலாம் தடை ஏற்பட்டு இருந்தது. அந்த தடையெல்லாம் இப்போ நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பதவியே தேடி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தேவையான எண்ணங்கள் அனைத்தும் இந்த ஆண்டு நிறைவேறும்.
மாணவர்கள் தேவையற்ற எண்ணங்களெல்லாம் விட்டுட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிப்பதனால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கல்வி சம்பந்தமான விஷயங்களில் சோம்பேறித்தனத்தை கைவிட்டுட்டு சுறுசுறுப்பாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த ஆண்டு நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பு இந்த ரிஷபராசியில் பிறந்த மாணவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் புத்தி சாதுர்த்தியத்தனத்தால் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பீங்க. சரக்குகளை அனுப்பும்போது கூடுதலாக கவனம் செலுத்துங்க. ஏன்னா ஒரு சில சரக்குகள்லாம் 1க்கு 2 டைம் அனுப்ப வேண்டியது இருக்கும், அல்லது கொஞ்சம் கூடுதல் குறைத்தலாக அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக சரக்குகளை அனுப்புங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்பந்தமாக இடமாற்றம், பணிமாற்றம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையை இதெல்லாம் நடக்கும். அதனால் கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. உழைப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு சில பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இது அமைந்திருக்கும். கடின உழைப்பின் மூலிமா உங்களுடைய வெற்றி நிச்சயமாக யாரும் தடுக்க முடியாது. நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. குடும்பத்திலேயே உங்களுடைய செல்வாக்கு மதிப்பு உயரும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஆண்டு கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி படித்துக்கிடுவாங்க. ஏன்னா உங்களுடைய இப்போ நல்ல மனசை ஒருமுகப்படுத்தி படிச்சுக்கிடுவாங்க. ஒரு சில மாணவர்களாக விளையாட்டு போக்குத்தனமாக சில பேர்லாம் இருப்பீங்க. அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் மனதை ஒருமுகப்படுத்தி படிச்சுக்கிடுவாங்க. நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் நிச்சயமாக பெற முடியும். ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாமாங்க. இந்த வருடம் வீண் பிரச்சனைகளை தலை தூக்கும். நண்பர்கள் உறவினர்களுடன் மன வருத்தம் உண்டாகலாம். பயணம் செல்லவும் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்களுக்கு கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகும். வேலை பளுவும் அதிகமாக இருக்கும். ஒரு சிலரெல்லாம் கூடுதலாக வேலை நிறைய செஞ்சுட்டு ஆனால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்காது, ஊதிய உயர்வும் அதிகமாக கிடைக்காது. இதனால் வீண் மன உளைச்சல் ஏற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப தாமதமாக நடக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சில ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதற்கு கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருக்கிறது நல்லது. பணி செய்யும் இடத்தில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. மற்ற உடன் பணிபுரிபவர்களிடம் பேசும்போது பார்த்து நிதானமாக பேசுகிறது நல்லது. நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதியில் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே டைமில் இரும்பு சம்பந்தமான தொழிலில் ஈடுபடுறவங்க கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களை செல்லும்போது பார்த்து நிதானமாக செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஏன்னா ஒரு சிலருக்கெல்லாம் பரம்பரையாக வரக்கூடிய நோய் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தோல், ஸ்கின் சம்மந்தமான ஏதாவது ஒரு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டு வாங்க. ரிஷபராசியில் மிருகசீரிடம் 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாமாங்க. இந்த வருடம் தகராறு வழக்குகள் அனைத்தும் சாதகமான போக்கு நிலவும். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீங்க. ஆர்வமும் காட்டுவீங்க. மறைமுக எதிரிகள் அனைத்தும் விலகுவார்கள். கௌரவமும் அதிகரிக்கும். மறைமுக நோய்கள் ஒரு சிலருக்கெல்லாம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அனைத்தும் நீங்கும். பழைய பாக்கியெல்லாம் இந்த ஆண்டு வசூலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர்லாம் நீங்கள் கொடுத்த கடனையே மறந்துருப்பீங்க. ஆனால் அவங்கெல்லாம் இப்போ உங்ககிட்ட பணத்தை திரும்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதனால் வரையிலும் கடனால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. கடனை கட்ட முடியாத, கடன் கட்டுறதுக்கு வழி இல்லாமல் இருந்தவங்க கூட இந்த ஆண்டு உங்களுடைய கடனெல்லாம் படிப்படியாக அடைத்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நிச்சயமாக நீங்கள் செய்கிற தொழிலில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கடின உழைப்பை காமிங்க. நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி நிறைந்த ஆண்டாக தான் அமையும். மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு நவகிரகத்தில் உள்ள சுக்கிரனை வணங்கிட்டு வாங்க. பணவரத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும். காரியத்தில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் சுக்கிரனை வழிபடுறதன் மூலமா உங்களுடைய பிரச்சனைக்கான அனைத்து சொல்யூஷனும் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிர பகவானை செவ்வாய்க்கிழமையில் போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா திங்கள், புதன் அதிர்ஷ்டமான கிழமை. அதிர்ஷ்டமான கோரையாக உங்களுக்கு சுக்கிரன், செவ்வாயும் இருக்கிறாங்க. அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தா 2, 6, 9 ஆகிய எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களாக இருக்குது. மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு சுக்கிர பகவானை வழிபட்டுக்கிடுவாங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்பிக்கையோடு போய் சுக்கிர பகவானை வழிபட்டுக்கிடுவாங்க. இந்த மாதிரி
மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.